ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? நான் அப்போ தான் சாப்பிட்டு 6 மணிக்கு வேலைக்கு போனேன். ஸோ இப்போ வந்து காக்கோ ஆப்ரேஷனில் இருக்கோம். இப்போ காக்கோ ஆப்ரேஷன் எழுதிக்கிட்டு இருக்கு இங்கே குச்சிங்கில். கீழே வெதர் வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. செம்ம மழை இருக்குது போல இருக்குது. நீங்களே பாருங்கள், மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்கு. மழை பெய்யும் போது தான் வேலை கொடுப்பாங்க, வேலை டைமில் தான் மழை பெய்யும். ஸோ இதுதான் எங்களோட கப்போட காக்கோ ஆப்ரேஷன். அது டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டெய்னர்லாம். இது க்ரேன். இங்கே ஒரு நேவி கப்பல் இருக்குது. கண்டெய்னர் இது அந்த லாக்கிங் டிவைஸோட வைக்கிற இடம். ஃபிஷ் லாக் வைக்கிற இடம். அந்த லாக்கிங் டிவைஸ் பேர் வந்து ஃபிஷ் லாக். ஸோ இதுதான் எங்களோட டெர்மினல். லோரிலாம் போகுது. இப்படி தான் எங்களோட ஆப்ரேஷன் இருக்கும். அதுதான் கார்கோ ஆப்ரேஷன். எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? ஸோ எங்கள் வேலை இப்படி தான். கடலில் இருந்துச்சுன்னா நெவிகேட் பண்ணுவோம் ப்ரீச்சில், இல்லைன்னா கார்கோ ஆப்ரேஷன் பண்ணுவோம். கார்கோ ஆப்ரேஷன், டாக்குமெண்டேஷன் எல்லாமே. இதான் லைஃப் போட் கூப்பிடுவீங்க. 2 இருக்குது. போர்ட் சைடில் ஒன்று, ஸ்டார்போர்ட் சைடில் ஒன்று. லோரி போகுது. கப்பையை சுற்றி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை vlog. இது இந்த தடவை வந்து இது 2வது வீடியோ தான் நான் vlog எடுக்கிறது. இந்த ஹெல்மெட் வேறலாம் கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ இருங்க, தண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒன்று லைஃப் போட். இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு பாய்ப்பாங்க. எமர்ஜென்சிக்கு கப்பைக்கு என்னாச்சும் ஆயிடுச்சுன்னா நாங்கள் லைஃப் போட் பாய்ச்சி ஓடிடுவோம், எஸ்கேப் பண்ணிடுவோம். இது வந்து அந்த சார்ஜிங் ஸ்பாட் வந்து கண்டெய்னர் இருக்குல்ல, ரிஃபர் கண்டெய்னர்னால் ஐஸ் ஜாமான்லாம் உள்ளுக்கு இருக்கும். ஸோ அந்த ஜாமான்லாம் கரையாமல் இருக்குதுன்னா இப்போ ஐஸ்கிரீமு, மட்டனு எல்லாமே ஃப்ரோசனாக இருக்கணும் தானே. ஸோ இதில் பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த சாக்கெட் இருக்கும் உள்ளுக்கு. ஸோ அவங்க ஒயர் கொடுத்துருவாங்க. நம்ம எங்களோட ஏபி வந்து ஏபிள் பாடி வந்து டேக் ஒர்க்கர்ஸில் அவங்க வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கனெக்ட் பண்ணி அந்த ஃபேன் மோடும் கூலாகவே இருக்கும்ல அந்த உள்ளுக்குள்ள கார்கோ. எங்களோட கப்பை மோஸ்ட்லி 4 tier 5 tier 4 tierலாம் மேக்ஸிமம். 4-5 tier 4 tier இல்லை, 4 tier அதுதான் மேக்ஸிமம். ஸோ இதுதான் எங்களோட மோரிங் ஸ்டேஷனு. இங்கே தான் நாங்கள் மாஸ்டர் பண்ணுவோம். இப்போ ட்ரீல்லாம் வச்சாங்கன்னா இங்கே தான் நிற்போம்ல. ஸோ இங்கே அவங்க சீஃப் ஆஃபீஸர் இருப்பார். அதுதான் மோரிங் ஸ்டேஷனில். இந்த கப்பை வந்து கொஞ்சம் வித்தியாசம். ப்ரீச் வந்து மின்னுக்கு. ஸோ சில கப்பெல்லாம் இப்போ ப்ரீச்லாம் பின்னாடி இருக்கும்.
ரொம்ப பேர் சொன்னாங்க பிரீச் மண்ணுக்கு இருக்கிறவங்கன்னா பிரீச் வந்து மண்ணுக்கு இருந்துச்சுன்னா நல்லது இல்லை, நாட் குட். பிரீச் பின்னாடி இருந்தால் தான் கப்பை, மண்ணுக்கு இருந்தாலும் டேக்ஸி அந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கப்பை ஸ்டாண்டர்ட் வந்து இல்லைலா. எனக்கு பொறுத்த வரைக்கும் மண்ணுக்கு பிரீச் வந்து ஜோக்காக தான் இருக்குது, மனுவரிங்லாம் செம்மையாக தான் இருக்குது. எனக்கு இந்த கப்போட மனுவரிங் ரொம்ப பிடிக்கும், செம்மையாக குயிக் ரெஸ்பான்ஸ்லாம். இதுக்கு பிரீச் பின்னாடினா பிரீச் பின்னாடி கூட ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஜோக்கான கப்பை தான். முன்னுக்கும் இந்த வாட்டி தான் புதுசாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். முன்னுக்கு பிரீச் செம்மையாக தான் இருக்குது. அதுவும் இந்த கப்பை வந்து சைனா மேட், பில்ட் பண்ண சைனா. அதுவும் ரொம்ப பேர் சொல்லுவாங்க சைனா மேட்லாம் நம்பக்கூடாது, திரும்ப முன்ன உள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, சைனா ஸ்டிக்கர்லாம் இருக்குல்ல, இது சைனா மேடுமா, பக்கா ஃப்ராடுமா, அந்த மாதிரிலாம். பட் ஆக்சுவலி சைனா பிளேன்லாம் இப்போ வேறு லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. வேறு லெவல்னா அவங்களோட ஜாமாவும் சரி, சைனாவுக்கு ஒன்று இருக்குது. நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஜாமான்லாம். இப்போ நீங்கள் குறைவான காசு கொடுத்தீங்கன்னா அந்த குவாலிட்டியும் குறைவாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் 30 வெள்ளி கட்டிட்டு 80 ரிங்கெட்டோட ஜாமான் அந்த குவாலிட்டி கேட்டிங்கன்னா கிடைக்காதுல. அது சைனா மட்டும் இல்லை, எல்லாருக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா மேபி லக்கிலா, பட் மோஸ்ட்லி கிடைக்காது. ஸோ பட் சைனா வந்து நீங்கள் எவ்வளோக்கு விலைக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கப்பை செம்மையான கப்பை தான், இப்போ தான் பில்ட் பண்ணாங்க 2024, இப்போ 2026. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த மாதிரி கப்பெல்லாம் ஒரு நாளைக்கு பாய்க்கணும்னு. வாங்கி இது பண்ணோன்னு மற்ற ஆளுங்களாம் வேலை கொடுக்குறோன்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம், கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நான் ஒரு விஷயத்தில் இறக்கிட்டேன்னா கண்டிப்பாக அது நடக்காமல் விட மாட்டேன். அதான் என்னோடய ஸ்டைல். ஓகே, இதுதான் மோரிக் ஸ்டேஷன். ஆம்ஸ்டர் தானே, டபுள் மாஸ்டர் ஸ்டேஷன் போட்டுருக்கு. இங்கே தான் நாங்கள் அசம்பிள் பண்ணோம்ல.